Hi friends, welcome to Relaxrecipes. இறால் சமைக்கையில் கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தால் சமைக்கிறோம். பொதுவாக அதிகமாக யாரும் வீட்டில் வச்சு தோலை உரிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே சமைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தோலை உரித்து வாங்கிட்டு வாங்க. இல்லை ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோ மறுநாளோ குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தோலோடு வாங்கி வச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் இறாலை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல இறாலோட தலைப்பாகத்தை கிள்ளி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம விரல்களால் லைட்டாக கிள்ளுனாலே தனியாக கலண்டு வந்துடுங்க. அப்புறம் மேலே உள்ள தோல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் மாதிரி இருக்கும். நம்ம விரல்களால் மெதுவாக உரிச்சிங்கனாலே தனியாக கலண்டு வந்துடும். இது கத்தியால் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன இறாவாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை இழுக்கையிலேயே தனியாக கலண்டுரும். பெரிய இறாவாக இருந்தால் 2 தடவை அல்லது 3 தடவை நம்ம இந்த மாதிரி எடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் வால் பாகத்தில் உள்ள தோலை எடுத்துக்கோங்க. பாருங்கள், எளிதாக வந்துடுச்சு. தலையை எடுத்துட்டு தோலை எடுத்த பின்னால் பார்த்தீங்கன்னா இறாலோட மேல் பாகத்தில் ஒரு கருப்பு கலரில் சின்ன குடல் மாதிரி இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணுங்க. லேசாக கத்தியை வச்சு ஒரு கீரல் போட்டுக்கிட்டாலோ இல்லை விரலால் கிள்ளினாலோ அந்த இடத்துல தெரியும். நீங்கள் அதை உருவி எடுத்துடுங்க. ஃபுல்லாக ஆழமாக கீரணும்னு அவசியம் இல்லைங்க. மேல் பாகத்தில் ஒரு கோடு மாதிரி போட்டாலே போதும். முதல்ல தலைப்பாகத்தை கிள்ளிக்கோங்க. கிள்ளிட்டு நம்ம தோலை உரிச்சிடலாம். தோலை விரிச்ச பின்னால் நம்ம குடலை எடுத்துடலாம். அடிப்பாகத்தில் உள்ள குடலை எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மேல் பாகத்தில் அந்த பெரிய பகுதியாக இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்தால் போதும். நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் உள்ளதை நீளமாக உருகி எடுத்துடுங்க. இப்போ நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. பொதுவாக இறாலை உரிக்கையில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரிங்க. இல்லை கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கையில் கீச்சிடும். அதனால் தண்ணியில் போட்டுகிட்டே உரிங்க. நீங்கள் ஒவ்வொரு இறாலாக தோலை உரித்து குடலை எடுக்கிறதுக்கு பதிலாக மொத்தமாக தோலை உரித்து தலைப்பாகத்தை எடுத்து தோலை உரித்து எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தமாக நீங்கள் குடலை எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் இறால் க்ளீன் பண்ணையில் எப்போதுமே இறாலில் கொஞ்சம் மண் இருக்கும். அதனால் நீங்கள் 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க. குடலை ஃபுல்லாக எடுத்துட்டு 2-3 தடவை தண்ணி விட்டு நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் இறாலை க்ளீன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வச்சு தான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அவசியம். இப்போ இறாவோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.